வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் நலத்திட்டங்கள் தொடர திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் ஏவா வேலு போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகே தம்முடைய தேர்தல் பரப்புரையை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கினார். கோவில் ராஜகோபுரம் அருகே திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திமுக வேட்பாளர் ஏவா வேலுவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஐயங்குளம் தெரு, பெரிய கடை தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்ற அவர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பரப்புரையின் போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டப் பணிகளை பட்டியலிட்டு பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்திய விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் விதிகளுக்கு உட்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், கட்சி சாராதவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இன்றைக்கு அந்த மகளிர் உரிமை தொகை என்கிற, கலைஞர் உரிமை தொகை என்கிற அந்த தொகையை முதலமைச்சர் அவர்கள் இங்க ஒரு இல்லம் தேடி தந்திருக்கிறார். ஆக இந்த கலைஞர் உரிமை தொகை கூட இன்றைக்கு என்ன முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், இந்த 1000 ரூபாய் இல்லை, அடுத்த முறை ஆட்சி அமைக்கிற பொழுது, திராவிட மாடல் ஆட்சி அமைக்கிற பொழுது ஒரு இல்லத்திற்கும் 2000 ரூபாய் நான் அதை கொடுக்க போகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் நலத்திட்டங்கள் தொடர திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் ஏவா வேலு போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகே தம்முடைய தேர்தல் பரப்புரையை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கினார். கோவில் ராஜகோபுரம் அருகே திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திமுக வேட்பாளர் ஏவா வேலுவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஐயங்குளம் தெரு, பெரிய கடை தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்ற அவர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பரப்புரையின் போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டப் பணிகளை பட்டியலிட்டு பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்திய விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்றடைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் விதிகளுக்கு உட்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், கட்சி சாராதவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இன்றைக்கு அந்த மகளிர் உரிமை தொகை என்கிற, கலைஞர் உரிமை தொகை என்கிற அந்த தொகையை முதலமைச்சர் அவர்கள் இங்க ஒரு இல்லம் தேடி தந்திருக்கிறார். ஆக இந்த கலைஞர் உரிமை தொகை கூட இன்றைக்கு என்ன முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், இந்த 1000 ரூபாய் இல்லை, அடுத்த முறை ஆட்சி அமைக்கிற பொழுது, திராவிட மாடல் ஆட்சி அமைக்கிற பொழுது ஒரு இல்லத்திற்கும் 2000 ரூபாய் நான் அதை கொடுக்க போகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்.